பேர் என்னன்னு சொல்லிட்டு எங்கே வரீங்க? என் பேர் அமுதவள்ளி. என் ஹஸ்பண்ட் பேர் வந்து பாண்டி. நாங்கள் வந்து காரம்பாக்கம் முல்லை ஸ்ட்ரீட் பொன்னி நகர்லேருந்து வரோம். காரம்பாக்கம் தான். பத்மாவதி ஜுவல்லர்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸாக வந்து ஸ்கூட்டி வந்து விழுந்திருக்கு. அது என் ஹஸ்பண்ட் பேரில் தான் விழுந்தது. ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி டிவி எனக்கு விழுந்துச்சு. அதை நம்மளே வாங்கக்கூடாதுன்றதுனால மற்ற கஸ்டமருக்கு கிடைக்கட்டுன்றதுக்காக விட்டு கொடுத்துட்டோம். அது அடுத்த ப்ரைஸ் எப்படின்றது தெரியல. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணோம். கடையும் வந்து நல்லா மென்மேலும் அவங்க வந்து வளரணும். வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். கடவுளை ப்ரேயர் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. இது எங்களுக்கு 3வது பரிசாக ஃப்ரிட்ஜு குளிர்சாதன பெட்டி கிடைத்துள்ளது. அது மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் எங்கள் பொண்ணு வந்து பாண்டிச்சேரியில் இருந்தாலும் இங்கே வந்து இவங்ககிட்ட தான் சீட்டெல்லாம் கட்டுவாங்க. அந்த விதத்தில் பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களும் இந்த பரிசு கட்சி மிக மிக மகிழ்ச்சி. அதுவும் இல்லாமல் முதல் பரிசு வாங்கின சகோதரிக்கு 2ஆம் பரிசு தொலைக்காட்சி பெட்டி கிடைத்தது. ஆனாலும் அவர்கள் 2 பரிசு நமக்கு வேண்டாம், விட்டு கொடுத்து விடுவோம் என்று அவர்களே ஒரு நம்பரை மீண்டும் குழுக்கள் முறையில் ஒரு நம்பரை எடுத்து தேர்வு செய்து அவர்களுக்கு தனக்கு கிடைத்த பரிசாக கொடுத்தார். இது வந்து பெண்கள் அந்த பெண்மணி வந்து ரொம்ப ரொம்ப வந்து எல்லாரும் மனசில் உயர்ந்துட்டாங்க. பெண்கள்னா பொதுவாக விட்டு கொடுக்க மாட்டாங்க, பேராசை பிடிச்சவங்க மாதிரி சும்மா இருக்கிறவங்களாம் வீரர்களாம் பேசுவாங்க. ஆனால் இன்னைக்கு உண்மை என்னன்னா ஒரு பெண் இந்த அளவுக்கு எலாபரேட்டாக திறந்த மிக பெருந்தன்மையுடன் அந்த பரிசை விட்டு கொடுத்தது பெண்களுக்கே பெண் குலத்திற்கு மிக பெருமையாக உள்ளது. அந்த சகோதரிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருமே இந்த மாதிரி விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருந்தால் நம்மிடம் சண்டை சச்சரவு குழப்பம் எதுவுமே இடம் இருக்காது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்புடன் வாழ வேண்டும் என்பதை அந்த சகோதரி தன் செயலால் உணர்த்தி விட்டார். அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லவில்லை, பேசவில்லை. எனக்கு அதிக வேண்டாம், நான் விட்டு கொடுக்கிறேன் என்று விட்டு கொடுத்த அந்த மனப்பான்மை நம் அனைவருக்கும் வேண்டும். அதுவும் நம்ம தமிழ் பெண்களிடம் அது காணப்படுவது மிக மிக மகிழ்ச்சியாக உள்ளது. இதை அனைவரும் முடிந்த அளவு நாமும் கடைபிடித்து பிறர் விட்டு கொடுத்து உதவும் மனப்பான்மை இருந்தால் மகிழ்ச்சி எங்குமே மகிழ்ச்சி நிலவி அன்பு நட்பு வளரும். இதை வந்து எல்லாருமே நம்ம கற்றுக்கணும். அனைத்து பெண்களும் இதை அவளை முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு விட்டு கொடுக்க மனப்பாட்டில் வாழ வேண்டும். அது வந்து நமக்கு நல்லது, ஊர் உலகத்துக்கு நல்லது. நாங்கள் சில்வர் ஸ்டோர் வல்சரவாக்கமும் நெசப்பாக்கமும் கடை வச்சுருக்கோம் லாஸ்ட் 6 இயர்ஸாக. சார் வந்து பத்மாவதி ஜுவல்லர்ஸ் நெசப்பாக்கம். இப்போ லாஸ்ட் 3 மந்த்ஸாக நாங்கள் கொலாபரேஷனில் ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்கோம் நெசப்பாக்கமில். அங்கே ஓப்பன் பண்ணி அனௌன்ஸ் பண்ணது தான் இந்த லக்கி ட்ரா இவெண்ட்டு. அங்கே பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு லாஸ்ட்டு 2 மந்த்ஸாக என்ட்ரிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த லக்கி ட்ரா இவெண்ட் இங்கே ஃபேராக பப்ளிக் முன்னாடி பப்ளிக்கே கூப்பிட்டு அவங்களே வின்னர் அனௌன்ஸ் பண்ணி ஜெயிக்க வச்சு இப்போ இந்த ஸ்கூட்டி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி அது இல்லாமல் இன்னும் நிறைய கிஃப்ட்ஸு கொடுத்துட்ருக்கோம். இந்த நாங்கள் வந்து இந்த முக்கியமான நோக்கம் என்னென்னா மேலும் கஸ்டமர் வந்து மேலும் கஸ்டமரும் சேரணும். இன்னும் நிறைய பேருக்கு நாங்கள் பண்ணுற ப்ரைஸிங் இப்போ நாங்கள் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சில்வர் பண்ணுறோம், இவர் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் பண்ணுறாரு. நாங்கள் சில்வர் வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் ஆஃபர் பண்ணுறோம், இவர் சேம் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் ஹோல்சேல் ப்ரைஸில் ஆஃபர் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு பண்ணிவிட்டு ஒரு கஸ்டமருக்கு வந்து இன்னொரு என்ன சொல்கிறது மோட்டிவேஷன் எங்ககிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவங்களுக்கும் லாபம், அவங்க நிறைய கிஃப்ட்ஸ் ஜெயிக்கலாம் ஃப்யூச்சரில் கூட. இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நிறைய கூட நாங்கள் ஃப்யூச்சரில் கண்டக்ட் பண்ணுவோம். எங்களோட இன்னொரு பிரான்ச் மடிப்பாக்கமில் அடுத்த 2 மந்த்ஸில் ஓப்பன் ஆக போகுது. அங்கேயும் இதே மாதிரி ஒரு ஈவெண்ட் we are planning very soon. Thank you. பெரிய நோக்கம் வந்து இது கிவிங் பேக் டு த கஸ்டமர்ஸ். இந்த கஸ்டமர்ஸ் தான் எங்களை வாழ வைக்கிறாங்க. இந்த கஸ்டமர்ஸால தான் நாங்கள் முன்னேறோம். ஸோ எங்களுக்கு கிடைக்கிற 10 ரூபாயில் ஒரு 2 ரூபா இல்லை 3 ரூபாய்க்கு இந்த கஸ்டமர்ஸ்க்கே கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். மேலும் இந்த மாதிரி இன்னும் ப்ரோக்ராம் பண்ணுறோம். நம்புவோம் மேலும் இந்த கஸ்டமர்ஸ் எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. கண்டிப்பாக அதனால் நம்புவோம். தேங்க்யூ. வாங்கம்மா. ஓப்பன் பண்ணப்ப ஒரு சீட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அப்போ வந்து எனக்கு
ஸோ நம்மளுடைய சில்வர் ஸ்டோனுக்கும் நம்மளுடைய பத்மாவதி ஜுவல்லர்ஸ்க்கும் நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? இல்லை, இது வந்து அவங்க நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறையா அவங்க பிரான்ச் ஓப்பன் பண்ணி நிறையா வந்து கஸ்டமர் க்ரியேட் பண்ணி மக்களுக்கு வந்து எல்லா ப்ராடக்ட் நியூ டிசைன்ஸ் எல்லாம் அவங்க சார்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அதே போல் எல்லாமே லைட் ஜுவல்லரி எல்லாருமே கொடுத்தா சூப்பராக இருக்கும். நிறையா கஸ்டமர் அவங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். ஸோ பாப்பா நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து நினச்சிங்களா அம்மாவுக்கு வந்து கிஃப்ட் வரும் அப்படின்னு அம்மா கூப்பிட்டு எழுதி போடும்போது? நினச்சேன். எப்படி நினச்சிங்க? அம்மாவுக்கு கிடைக்கும்னு நினச்சிங்க, கிடச்சிருச்சு. ஸோ அம்மா கிட்ட என்ன கிஃப்ட் நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா ஏதாவது கிஃப்ட் கேட்டீங்களா அம்மா கிட்ட? அம்மா எனக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு கேட்க மாட்டாங்க, எப்போவுமே எனக்கு வாங்கி. ஐயோ இப்படியெல்லாம் சொல்லும் போது தான் நீ கேட்கணும். அம்மா 2 இட்லி 2 குலோப் ஜாமுன் இல்லைன்னா ஒரு பிரியாணி செஞ்சு கொடுங்க, இல்லை தலைப்பாக்கட்டு பிரியாணி கூட்டிட்டு போங்கன்னு கேட்கணும். கேட்பீங்களா? ஐயோ இது சரியான அமுல் பேபி பாப்பா போலங்க. இது சொல்லி கொடுத்தாலும் பிளான் சரியா எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேங்கிறா. ஒரு பெரிய மரத்தை கைத்தறி கொடுக்கலாமா இந்த ஃபேமிலிக்கு? தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இன்னும் நிறைய கிஃப்ட் கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு இருக்கிற ஓகே இதுவும் வந்து ஒரு சிங்க பெண் தான் இந்த பரிசையும் வாங்கிட்டு போக போறாங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. யாருங்கிறது நம்மளே கூப்பிடலாம். 10 எல்லாம் கவுண்ட் வேணாம், இப்போ 5 கவுண்டே வச்சுக்கலாம். ஓகேயா? ரெடியா? 5 3 1 and winners 2470 அமுதவள்ளி, முல்லை ஸ்ட்ரீட், பொன்னி நகர், காரம்பாக்கம், போரூர். அமுதவள்ளி சோ இரண்டாவது பரிசு மறுபடியும் அவங்களுக்கே வந்திருக்கு. பெரிய பலத்த கைத்தட்டல். 2470 கூப்பன் இருந்தாதான் நாங்கள் 2470 அமுதவள்ளி. ஆக ஒரு பெரிய பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாமா? எதிர்பார்க்காததே எதிர்பார்த்தல் அப்படிங்கிற மாதிரி போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அழகான ஒரு குடும்பம், சந்தோஷமா வாழணும் இவங்க. ஸோ யாருக்குன்னு அவங்க செலக்ட் பண்ணி சொல்றாங்க. மேடம் நீங்களே சொல்லுங்க மேடம். செந்தில்குமார் வி 407. செந்தில்குமார், அசோக் நகர், 11th அவென்யூ, அசோக் நகர். இருக்கீங்களா? செந்தில்குமார் ஜுவல்லர்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணீங்களா? சில்வர் ஸ்டோன் இன்னைக்கு ஏன் வரல? ஓகே, உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட பரிசு விழுந்திருக்கு. இப்போ எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட பரிசாக டிவி விழுந்திருக்கு. எல்இடி டிவி இரண்டாவது பரிசா நீங்க வாங்கிட்டு போறீங்க. ஓகே, சோ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க மேம்? ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஓகே மேம், நீங்க வந்து ஸ்டோர்ல வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ நம்ம மலசரவாக்கம் ஸ்டோர்லயா? மலசரவாக்கம் ஸ்டோர்ல கூப்பன் எடுத்துட்டு வாங்க. வரும்போது ஓகே. மலசரவாக்கம் நீங்க எங்க வேணா வரலாம். வரும்போது கூப்பன் மட்டும் எடுத்துட்டு வாங்க. ஓகே. நாளைக்கு வரலாமா? நாளைக்கு வாங்க மேம். ஓகே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். நீங்க நிறுவனத்துக்கு என்ன மேம் சொல்ல விருப்பப்படுறீங்க? கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா பர்த்டேக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இட் வாஸ் வெரி ஹாப்பி. ஓகே மேம். நன்றி மேம்.
ஸோ பாத்தீங்களா, இந்த கேமரா பாருங்கம்மா, ஃபர்ஸ்ட் சென்டர் கேமரா.